ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் வேதனைப்பட்டு கலங்கி போய் உட்காந்துருக்கீங்களா? என்னை எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்க இசப்பான்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களா? எது எடுத்தாலும் எனக்கு தோல்வின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்ட மத்தியில் நான் உன் தலையை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். ஓ, வேதாமத்தில் பார்க்குறோமே, ஓ தாவீத ஈசாய் ஒரு பொருட்டா எடுக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் ஒரு பொருட்டா எடுக்கல. சாமுவேல் திருப்பி கேட்குறவன் வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை தான் கத்த தேர்ந்தெடுத்ததை நாம் பார்க்குறோம்ல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கத்த திக்கு தரிசனமாய் உங்ககிட்ட பேசுகிறாரியா? இன்னைக்கு உங்களை அற்பமாய் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களை ஒரு மாதிரி ஏளனமாக உங்களை பேசலாம். இவன் இவ்வளோதான் வச்சிருக்கான், இவன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாய் ஒரு சர்க்கிளுக்குள்ள உங்களை வச்சிருக்கலாம். உங்களை சர்க்கிளில் உங்கள் குடும்பத்தை உங்களை வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் சொல்கிறான், அந்த சர்க்கிள்ல இருந்து ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை வைப்பார். உங்களை அற்பமாய் பார்க்குறவர்கள் மத்தியில் அவங்கள இருக்கிற உயர்வை காட்டிலும் ஏன் ஆண்டு உங்களை உயர்வை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? வேதாமத்தை நிறைவேற்றத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தெளிவாய் பேசுகிறார், தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்டவங்க மத்தியில் ஏன் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர செய்வார். என்னோட வாழ்க்கையில் நான் நிறையா பார்த்துருக்கேன்யா. இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டு என்னை தலைகுனிய வைக்கல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே ஆவியானவர் இருக்கிறாரு, அதே ஆவியான அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. உங்களை அற்பமாய் பார்க்குறவங்க மத்தியில் உங்கள் தலையை கத்து காண்டாமல் கொத்த கும்மின் பலனை உயிரை பறக்க வைக்கும்படியா, அந்த பலனை கத்தர் கொடுக்கும்படியா கத்தர் வைக்க போகிறார். விசுவாசத்தோட ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா?